போயிட்டு வந்தீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு படம். உங்களோட விஜயோட கடைசி ஒப்பீனியன் என்ன? படம் வேறு, இனிமேல் படம் நடிக்க மாட்டார். சிஎம் ஆகலை அப்படின்னா கூட ஒரு ஒரு சைடு ஒரு சின்ன கார்னரில் நம்ம யோசிக்கலாம், ஓகே படம் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சிஎம்மும் ஆகிட்டார். ஸோ இனிமேல் கண்டிப்பாக படம் நடிக்க மாட்டார். ஓகே, கதை எப்படி இருந்துச்சு? கதையை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அளவுக்கு விஜய் அவரை பார்த்தோம் படத்தில், அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. ஹெச் வினோத் வந்து இப்போ ஒரு கடைசி படம் அது. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு கதை மாதிரி எடுத்துருக்கலாம். பட் இது வந்து விஜய் தான் சொல்லியிருக்காரு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன் வந்து அவர் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் மாதிரி எடுக்கணும்னு ஏன் யோசிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அதில் எல்லாரையுமே பிடிக்கலாம். என்ன எல்லாரையுமே பிடிக்கலாம்? எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபீமேல் ரோலுக்கும் அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது படத்தில். சின்ன பசங்களையும் கவர் பண்ணுறாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி அரசியல் இருக்கிறவங்களையும் அட்டாக் பண்ணுறாரு. எல்லாம் ஆல்ரவுண்டர் வந்துட்டு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தானே அதுதான் ஏதாவது இம்பாக்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? இம்பாக்ட் ஆமாம், எப்படியா இருந்தாலும் ஆல்ரெடி அவருக்கு மவுஸ் ஜாஸ்தி. இந்த படமும் ரிலீஸ் ஆகிருந்தா இன்னும் மவுஸ் கூடி இருக்கும் அவருக்கு. அது கூடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து அவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணல. அவரோட எல்லா படத்துலையுமே திஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் மாடர்ன் திங்ஸ் இது எதுவுமே அவர் ட்ரை பண்ணல. ஸோ அதனால் அது எல்லாமே இதில் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் தென் வந்து அவர் லாஸ்ட் படம் வந்து அப்படியே கண்ட்ரியவே காப்பாற்றுற மாதிரி முடிச்சிருக்காருல்ல. ஆப்வியஸ்லி யாராவது ஒருத்தர் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஹீரோயிக் மூமெண்ட் இருக்கும். இதில் வந்து ஹோல் கண்ட்ரியவே வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதான் ஓவராலாக அந்த படம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மேபி இந்த கதையை சூஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஹெச் வினோத் கிட்ட சொல்லியிருந்தா ஹீரோ வர்ஷிப் பண்ணுற மாதிரி படங்கள் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டாரு. மேபி அவர் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் டச் பண்ணோம் அப்படின்றதுக்காக பகவான் கேசரி டச் பண்ணியிருக்காரு. மேபி அவருக்குமே மாஸ்டர் மைண்டட் தானே. இல்லை, எல்லாத்துக்குமே கரெக்டாக சீன் வச்சுருந்தார்ல. கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த பேட் டச் குட் டச் அது ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்கு. கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி மமிதாவுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் இருந்துச்சு. அதே மாதிரி அம்மாக்கள் சிஸ்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்காக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு சீன் இருந்துச்சுல, கலாச்சாரம் பண்ண அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது ஒரு அது அந்த மாதிரி. ஸோ அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கரெக்டாக ரேவதி எனக்கு என்னமோ அதுதான் லேக் ஆன மாதிரி இருந்தது. இவர் போகிறாரு, அவங்க இவர் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இவர் போகிறாரு, டெத் ஆகுறாரு, உடனே கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கலாம். லைக் வந்து ஒரு அந்த எமோஷ்னல் டச்சு லைட்டாக மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எங்கேயுமே அந்த ஒரு பாண்டே க்ரியேட் ஆகலை. விஜய்க்கும் மமிதாக்கும் அந்த ஒரு பாண்ட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸில் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்துருக்கு. அது ப்ளே பண்ணால் படம் இன்னும் பெருசாக போயிருக்கும். லவ் லைஃபுமே அப்படியே லவ் லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி சட்டிலாக அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. தேவையில்லாம ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஐட்டம் சாங்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே சட்டிலாக அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு ரோல் அப்படியே போயிட்டாங்க. கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஹீரோயினுக்கு தனியாக சாங் வச்சு பார்த்துருக்கீங்களா விஜய் படத்தில்? ரொமான்டிக் சாங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றேன். ஹீரோயினோட இவங்களுக்கு மட்டும் லவ் சாங்ஸ் அப்படி சொல்றேன் நான். அந்த மாதிரி இல்ல வைக்கல. இப்ப லவ் வந்ததுமே ஒரு சாங் வைப்பாங்கல்லப்பா, அந்த மாதிரி எதுவுமே இங்க வைக்கலன்னு சொல்றேன். அப்படியே ஸ்டோரியோட போற மாதிரி தானே இருந்தது. அப்படி தளபதி இன்ட்ரோ சாங் எப்படி இருந்தது? இன்ட்ரோ சாங்லாம் அந்த 2 minutes டான்ஸ் அது பத்தி சொல்லுங்க. அது வந்து எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. டான்ஸ் எல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. அந்த மியூசிக் வந்து எனக்கு அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகல. இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் கிளிக் ஆகுதே தவிர்த்து அது அவ்வளோ இம்பேக்டாக இறங்கலை. அவ்வளோ இம்பேக்டாக இறங்கலை. வாவ் அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு நின்று நம்ம ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான பீட் இல்லாமல் போயிடுச்சோம். தளபதி கச்சேரி வரும்போது அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 minutesக்குமே அந்த மாதிரி அந்த ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது அப்படி ஃபீல் ஆச்சு. தளபதி மாசாடா அவர் சூப்பராக ஆடினாரு. ஆனால் இந்த வயசு 50 years அவருக்கு, இந்த வயசில் இன்னமும் இப்படி டான்ஸ் ஆடுறாரு. உழைப்பு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அப்புறம் அந்த டைட்டில் கார்டு நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, அதான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போனோம். மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம். செம.
இல்லைப்பா இப்போ இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, என்னது லியோவோட டைட்டில் கார்டை வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க, காப்பி பண்ணுறாங்க இது பண்ண அப்படின்னு முடியாது. சொல்லிட்டு முடிஞ்சா இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டு பார்த்தீங்களா? தான். பார்த்தேன் எனக்கு வந்துச்சு. பட் இது பார்த்தாச்சு, அவர் ஆயிட்டாரு அவ்வளோதான். இப்போ கூட நியூஸில் வரும்போது கூட அவ்வளோ ஸ்டைலிஷாக தான்ப்பா அவர் வராரு. அதெல்லாம் பார்க்க முடியுதுல்ல. யாருன்னா சட்டசபையில் நடக்கிறத பார்ப்பாங்களாப்பா? இப்போ பார்க்குறாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு பாலமோ ஏதோ நேத்துன்னு நினைக்கிறேன், அந்த பாலம் அது இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காரு. அப்படியே பயங்கர மாசா கோட் போட்டுன்னு கூலர்ஸ் போட்டுட்டு செமையாக இருக்குல்ல. அதாவது இன்னும் வந்து சம்டைம்ஸ் யோசிச்சு பார்க்குறப்ப சேம் ஆயிட்டாரா, நிஜமாலுமே ஆயிட்டாரா அந்த மாதிரி தோணுது. ரியலாக தான் இதெல்லாம் நடக்குதா அப்படி. ஆயிட்டாரு, ரியல் தான். இந்த இந்தியாவிலே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் நம்ம அண்ணா தான்.